திருக்குறள் டாபிக் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான டாபிக் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற அப்டேட்டட் சிலபஸில் அதில் கண்டிப்பாக 10 to 15 கொஷின்ஸ் வரும். ஒவ்வொரு யூனிட்டுக்கு பேக் சைடு லாஸ்ட் பேஜில் இருக்கும். இப்போ இது 8th புக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் 24 இருக்குங்களா, செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுற பேஜ். அப்போ 23, 22 தான் நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த பேஜ் நம்ம எடுத்தாலே போதும், அது கரெக்டாகவே நமக்கு வந்துடும். 22லே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் தான். ஒலிப்பிறப்பியல் அப்படிங்கிறது ஆர்டிகுலேட்ரி பொனட்டிக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஆர்டிகுலேட்ரி பொனட்டிக்ஸுன்ற வேர்டே நமக்கு புதுசு தான். மெய்யெழுத்து அப்படின்னாலும் கான்சோனன்ட்டு. மூக்கொலி அப்படிங்கிறதுனா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட். மூக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நாசல் ஸ்ப்ரேஸ் பண்ணால் நாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசல் கான்சோனன்ட் சவுண்டு. கல்வெட்டுங்கிறது எபிகிராப். கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராப்பி அப்படின்னு வரும். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 தடவை 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. மெய்யொலிங்கிறது ரிப்பீட்டட் ஆகிருக்கு இந்த பேஜில். உயிரெழுத்து உயிரொலினாலே வவ்வல் தான். அகராதி நமக்கு என்னென்னு தெரியும், லெக்சிகோகிராஃபி. ஒலியன் அப்படிங்கிறதுனா பொனேமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை சொல்கிறாங்க. சித்திரை எழுத்து அப்படிங்கிறது பிக்டோகிராஃபி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் தாங்க. இது எந்தெந்த பேஜில் வந்திருக்குங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.